Are you alright? Yeah, you when I shouted. She wrote this on your I mean, I'm only 13. I don't think I look that scary. Could you tell me what these emojis Oh, mean? how embarrassing is that? Getting scared of a 13-year-old. ஜெய்மி மில்லர் அப்படின்ற இந்த 13 வயசு பையன் அவனோட கிளாஸ்மேட்டான கேடி அப்படின்ற ஒரு பொண்ணை மர்டர் பண்ணியிருப்பான். அதுக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெய்மியை வந்து ஒரு இன்னசென்ட்டான அமைதியான ஒரு பையனாக தான் அவனோட ஃபேமிலியில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்களால நம்ப முடியாது. அவனை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு கட்டத்தில் உண்மை தெரிய வரும்போது பேரண்ட்ஸ் அவங்களோட ப்ரொடெக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைமில் ஜெய்மியை சைக்காலஜிஸ்ட் செஷன்ஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த செஷனில் ஃபர்ஸ்ட் பெருசாக ஓப்பன் அப் ஆக மாட்டான். பட் போக போக அவனோட எமோஷன்ஸ் அவனை அறியாமையே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் ஜெய்மி தன்னை ஒரு விக்டிமாக தான் காட்டியிருப்பான். அந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியா வச்சுருப்பாங்க. அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணுற வல்கரான கமெண்ட்ஸ் ப்ளஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை அவங்க புலி பண்ணுறது ப்ளஸ் பாடி ஷேம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் சொல்லியிருப்பான். அண்ட் இவனும் அதை அண்டர்கோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொல்லுவான். அப்படி இருக்கும்போது கேட்டியை அவன் பார்ப்பான். கேட்டியும் இவனை மாதிரியான ஒரு பொண்ணு தான். கேட்டியும் நிறையவே வந்துட்டு புலி பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் என்ன நினைப்பான் அப்படின்னா கேட்டியை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிட்டா அப்படின்னா அவனால் வந்துட்டு மற்ற பாய்ஸ் மாதிரி தன்னாலையும் வந்து இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டலாம் அப்படின்னு நினைப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், கேட்டிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிஜெக்ஷனை அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ கேட்டியும் நிறைய பேர் பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க ஒரு பொண்ணே வந்து தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அந்த ரிஜெக்ஷன் அவனை ரொம்பவே ஹார்ன் பண்ணும். ப்ளஸ் அவன் ஆன்லைனில் நிறைய தாட்ஸை வந்துட்டு பார்ப்பான். ஒரு மேஸ்குலினிட்டி ஃபெமினிட்டி பற்றின தாட்ஸ், ஒரு உமன் மென் எப்படி இருக்கணும், அவன் பார்க்குற விஷயம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா உமன் எல்லாருமே மென்னுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸை அவனுக்குள்ளே இம்போஸ் பண்ணியிருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணதுனால அதை அவனால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால தான் அவன் கேட்டியை வந்து மர்டர் பண்ணியிருப்பான். இந்த விஷயத்தை அந்த தெரப்பி செஷனில் அவனை அறியாமையே அவன் வந்து சொல்லியிருப்பான். ஒரு கட்டத்தில் ஜெய்மி என்ன ட்ரை பண்ணுவான்னா, அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசி இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சிருப்பான். பட் இதை அந்த சைக்காலஜிஸ்ட் அனலைஸ் பண்ணி அவங்க தன்னோட செஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் அந்த டைம் அவனால் அதை ஏற்றுக்கவே முடியாது, இந்த செஷன் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அவனோட எக்ஸ்ட்ரீம் ஆங்கரை அப்போ தான் வெளிக்காட்டுவான். அண்ட் இதோட இந்த அடலசன்ட் சீரிஸ் முடியுது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஃபேக்டர் எப்போவுமே ஒரு பெரிய க்ரைமுக்கு ரீசனாக மாறாது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். ஜேமி விஷயத்தில் அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியா யூசேஜாக இருக்கட்டும், அவன் பார்த்த அந்த தாட்ஸ், அவனுக்குள்ளே செலுத்தப்பட்ட பிலீஃப்ஸ் எல்லாமே தான் அவனை இந்த மர்டர் பண்ண வச்சிருக்கு. Get that in that fucking little head of yours! Fucking hell!